என் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியை சமூக வலைதளங்கள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் சபை சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு என்னது? சந்தோஷம்தான். அன்பான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்மஸ்ல இதோ சந்தோஷத்துக்கு மட்டும், கொண்டாட்டத்திற்கு மட்டும், புது உடைகளுக்கு மட்டும், கேக்கு மற்றும் பிரியாணிகளுக்கு மட்டும் இது நின்று விடாதபடிக்கு உண்மையான அந்த கிறிஸ்மஸ் உடைய ஆழத்தை, அர்த்தத்தை புரிந்து கொண்டாடினால் மட்டும்தான் அது கிறிஸ்மஸ். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் எல்லா உலகத்தாருடைய எல்லா பண்டிகை போல இது ஒரு பண்டிகை. உலக மக்களுக்கு தீபாவளி பொங்கல் இருக்கிறது, அதே போல கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்கு? கிறிஸ்மஸ் இருக்கு. இப்படி அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்மஸை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டாடக்கூடாது. ஆமென். அப்படி கொண்டாடுனா நமக்கு பேர் என்ன? பெயர் கிறிஸ்தவர்கள். நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்படல, உண்மையான கிறிஸ்தவர்களாக, சீஷர்களாக, ஆண்டவரை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த நாளில் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு அப்படின்னா திருத்துவ கிறிஸ்மஸ். என்னதுங்க? திருத்துவ கிறிஸ்மஸ். அந்த திருத்துவ கிறிஸ்மஸை கிறித்துவமாக கொண்டாடக்கூடாது. திருத்துவத்திற்கு எதிரடையானது கிறித்துவம். சொல்லுவாங்களா, கிறித்துவம் பிடிச்சவன்டா அவன் அப்படின்னு. அப்படி கொண்டாடக்கூடாது. இது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, கேட்கலாம், என்ன திருத்துவ கிறிஸ்மஸ் உலகத்தில் இல்லாத நூதனமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நிச்சயம் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அதில் திருத்துவம் இருக்கும் என்று சொன்னால் அவர் திருத்துவ தெய்வம். எப்படி இருக்கிறார்? அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வம் மனுஷனை படைச்சார். எப்படி படைச்சாரு? ஆவி, ஆத்துமா, சரீரம். வானம், பூமி, பாதாளம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த திருத்துவம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். சரி, இப்போ இந்த திருத்துவ கிறிஸ்மஸை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியும் நமக்கு. அல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா என்ன? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸு, ஸ்டாரு, கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் தாத்தா. ஆமென். இது உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல, இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். அப்போ கிறிஸ்மஸ்னா என்னன்னா, கிறிஸ்து இந்த உலகத்தில் உதயமானார். அதான் மேக்ஸ். மேக்ஸ். கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் உதயமானார், தோன்றினார் அல்லது வந்தார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செஞ்சாரு? வந்தார். அதான் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கொண்டாட்டத்தோடு நம்ம நின்று விடாதபடிக்கு இன்னொரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். அல்லேலூயா. எதோடு இருக்கணும்? கொண்டாட்டத்தோடு நின்று விடாதபடிக்கு எதோடு இருக்கணும்? எதிர்பார்ப்போடு இருக்கணும். என்ன எதிர்பார்ப்பு? இன்னொரு கிறிஸ்மஸ் இருக்கு. கிறிஸ்மஸ்னா என்ன சொன்ன? வருகை. ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டாரு, இன்னும் 2 முறை வர போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த 2ஐயும் 1ஐயும் சேர்த்தா தனி 3 திருத்துவம். அதுதான் திருத்துவ கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இப்போ இதை ஒரு சில சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன்.
ஒரு சிறைச்சாலை ஒன்று இருக்கிறது. இந்த சிறைச்சாலையிலே அநேக கைதிகள் இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் யாரெல்லாம் இருப்பா? நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், பிளான் பண்ணி கொலை செஞ்சவனும் இருப்பான், எதிர்பாராம நடந்தவனும் இருப்பான், சூழ்நிலையினால இருப்பான். தவறே செய்யாதவனை பிடித்து உள்ளே என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. இப்படிப்பட்டதான் சிறைச்சாலையின் அனுபவம். இப்போ இந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை, நல்லவர்களை மீட்கணும் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜ் என்ன செய்யறாரு? நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவத்தில் தான் இந்த பிரசங்கமே அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு புரிந்தாலும் இந்த பிரசங்கம் புரியும் உங்களுக்கு. ஜட்ஜ் என்ன பண்றாரு? என்ன மாதிரி ஒரு பாதிரியாருடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு, ஜட்ஜி அவரு நல்லா கவனிக்கணும், ஒரு பாதிரியாருடைய உடையை உடுத்திக்கொண்டு, வேஷங்கிறத விட என்ன செய்யணும், உடையை உடுத்திக்கொண்டு அந்த ஜெயிலுக்குள்ள போறார். அந்த ஜெயிலுக்குள்ள போகும்பொழுது பலதரப்பட்ட மக்கள் அங்க என்ன செய்யறாங்க? ஜெயிலுக்குள்ள இருக்கு. நல்லவனு இருக்கிறான், கெட்டவனு இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டு வருந்துறவனு இருக்கிறான், அங்க போய் மேல பாவியாகிறவனு இருக்கிறான், பலதரப்பட்டவங்க இருக்கிறான். இப்போ போகிறது யாரு? ஜட்ஜி. ஆனா என்ன உடை? பாதிரியார் உடையில போறார். இப்போ போகும்பொழுது நல்லா கவனிக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், போகும்பொழுது இந்த கைதிகளுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு பாதிரியார் வர்றாரு. ஒரு யார் வர்றா? ஒரு பாதிரியார் வர்றாரு. சிலர் போய் முட்டி போட்டு, ஐயா நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன் ஐயா, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறான். ஐயா நிம்மதியே எனக்கு இல்லைங்க ஐயா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அந்த ஊரில் விட்டு வந்தாங்க ஐயா, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலன்னு தெரியல ஐயா, என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான் ஆள் இருக்கலாம். பலதரப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறவனு இருக்கிறான். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, டேய் வெளியில தான் உங்க தொல்லை தாங்க முடியல, ஜெயிலுக்குள்ளேயும் வந்துட்டீங்களா மதம் மாத்துறதுக்கு. எல்லாம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், மதம் மாத்துறது நம்ம வேலை இல்லை, அவனை மனுஷனா மாத்துறது தான் நம்ம வேலை. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எந்த மதத்தில் வேணாலும் இருந்துக்குங்க, நல்லவங்களா இருங்க, மனுஷனா இருங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க, கெடுதல் செய்யாதீங்க. அப்படிதான் கிறிஸ்தவம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க மதம் மாறவே வேணாம், மனுஷனா மாறுங்க, மனசு மாறுங்கன்னு தான் வேதம் சொல்லுது. ஆறுமுகத்தை ஆபிரகமா மாத்திட்டு அவன் இல்லாத அட்டூழியங்களை செய்தால் அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பேர் மாத்தினதுனால ஒண்ணுமே இல்லை. ஆமேன். சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க, இயேசுன்னு பேர் வச்சிருப்பாங்க, அவன் சாராய கடையில் நிற்பான், எந்த பிரயோஜனமும் இல்லை. பேரை மாத்துறதோ மதத்தை மாத்துறதோ ஒண்ணுமே இல்லை. மனுஷனா மாறணும், மனசு மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், மதம் மாறுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லல அவரு. உங்க பேரை மாத்துங்க பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் என்ன செய்யுது. அப்போ ஒரு கூட்டம் இருக்கு, டேய் இங்கேயும் வந்துட்டீங்களாடா நீங்க அப்படின்னு அவரை பிடிச்சு அடிச்சு குற்றுயிரும் குலயுயிருமா என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ போயிட்டாரு, சரி பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. இதுல இங்க போகும்பொழுது கொஞ்சம் என்னை காப்பாத்திருங்க, ஏன்னா இவர் ஜட்ஜி, இவர் நினைச்சா ஜெயிலில் இருக்கிற யார் வேணாலும் செய்யலாம், காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த மனம் வருந்துனாங்க பாருங்க. இவங்களை போய் ரகசியமா அழைச்சிட்டு வந்துட்டார் வெளியில. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எத்தனை முறை போயிருக்கிறார் ஜெயிலுக்கு? ஏற்கனவே பாதிரியாரா போனார், ரெண்டாவது ரகசியமா போய் என்ன செஞ்சிட்டாரு, அந்த நல்லவங்க என்ன செஞ்சிட்டாரு, கூட்டு வந்துட்டாரு.
மூன்றாவது முறை அந்த ஜெயிலுக்கு போறாரு. எப்படி போறாருன்னா, ஜட்ஜி உடைய உடுத்திக்கிட்டு, ஆமென், அந்த ஜட்ஜுக்குள்ள அத்தனை அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு சயல்னு வச்ச கார்ல பின்னாடி போலீஸு அந்த ஜெயிலுக்குள்ள உள்ள போகிறாரு. ஜெயிலே அலறுது. அங்க போய் சிங்காசனம் போட்டு உட்கார்றாரு. இவர் அடிச்சானோல்ல, இவர் கொன்னானோல்ல, இவர் நிலைமெல்லாம் என்ன இருந்திருக்கும்? ஐயோ, நம்மளை காப்பாற்ற வந்த மகராசனையாடா நாம் அடிச்சிட்டோம், அவரையா துன்புறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ கதறினாலும் கண்ணீர் வடிச்சாலும் என்ன செய்யாது, நடக்காது. உன்னை காப்பாற்ற ஒரு முறை அவர் வந்தாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நீ மனம் திரும்பி இருந்தீன்னா உனக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் நியாயாதிபதியா ஒரு நாள் வரப்போறாரு. அன்னைக்கு நீ மார்பிள் அடிச்சுக்கிட்டாலும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டாலும், நீ முட்டுனாலும் மோதினாலும் உருண்டாலும் பிறண்டாலும் கிடையாது, ரட்சிப்பு கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கதை தான் இயேசு கிறிஸ்துடைய கதை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா. அவர் பாதிரியாரா வந்த பொழுதே, ஒரு ஃபாதரா வந்த பொழுதே, நீ மனம் திரும்பி இருப்பாயானால் உனக்கு நிச்சயம் அவர் ஒரு கையெழுத்து போட்டார்னா செல்லும். அவர் ரட்சிக்க வந்தவர் அவர் அடிச்சு கொலை பண்ணி குற்றுயிரும் கொலையுருமா அனுப்பிட்ட மறுபடியும் அவர் எப்படி வரப்போறாரு? பாதிரியாரா வரமாட்டாரு, அன்பு உள்ளவரா வரமாட்டாரு. எப்படி வரப்போறாரு? நியாயாதிபதியா. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல் கிறிஸ்துமஸ் என்னது? பாலகனாக, குழந்தையாக, மாம்சம் உள்ளவராக, நம்மை போல பாடுள்ளவராக இந்த பூமியில மனுஷனை மீட்பதற்கு மனுஷனாக பிறந்தது. என்னது? என்னதுங்க? ஒரு வருகை. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எனக்காக என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து? பாலகனாக, மனுஷனாக, மாம்சத்துல அவர் என்ன செஞ்சாரு? பிறந்தார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பிறந்தது எதற்காக அப்படின்னா, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களை அவர் சுமப்பதற்காக, என்னுடைய பாவங்களை அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுப்பதற்காக, நான் மரிக்க வேண்டிய இடத்துல நான் இப்படியே இருந்தால் நரகத்திற்கு போய் அந்த எரி நரகத்திலே நான் தகனிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் எனக்காக என்னுடைய பாவங்களை, என்னுடைய பாடுகளை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய நிந்தைகளை அவர் என்ன செஞ்சாரு? அவர் தோள் மேல சிலுவையா என்ன செஞ்சாரு? சுமந்து, அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு எனக்காக என்ன செஞ்சாரு? அவரு மரிச்சாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மரித்தவர் மரித்தவரா இருக்கல, 3ஆம் நாள் உயிரோடு என்ன செஞ்சிட்டாரு? அவரு எழுந்து பரலோகம் போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரைக்கும் புரிஞ்சிருக்குதா? இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, இந்த உலகம் என்னும் சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக. அந்த நியாயாதிபதி தேவன், கர்த்தராகிய தேவன். கர்த்தர்னால என்ன அர்த்தம்? நியாயாதிபதி. அதெல்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? மை லார்ட் அப்படிம்பாங்க. மை லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நியாயாதிபதி என்ன அர்த்தம்? அப்ப கர்த்தரானவர் எப்படி வந்தாரு? மனுஷனா வந்தாரு. அவர் மனுஷனா வந்தப்ப அவரை மதிக்கல. நம்ம இன்னைக்கு அவரை மதிச்சதுனால தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவரை விசுவாசிச்சதுனால தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாடுகளை
அவர் தோள் மேல என்ன செஞ்சாரு? சுமந்து கொண்டார். இந்த அன்பு தாங்க நமக்கு புரியல. நம்மால ஒரு லாபம் அவருக்கு இல்லை. ஏதா லாபம் அவருக்கு? ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்கிற துதி அவருக்கு லாபமா? நம்ம ஆராதனோட பெரிய ஆராதனை பரலோகத்தில் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவோம், இல்லை ஆராதனை லேட்டாக தான் வருவோம். ஆனால் 24 மணி நேரம் எங்கே நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்காங்க? அவருக்கு ஆராதிக்க ஆள் இல்லாமல் நம்மளை தேடி வரலைங்க. ஆமென். நான் சொன்னல ஏற்கனவே, நல்லவனுக்காக ஒருவன் அடிக்கப்படலாம், நீதிமானுக்காக ஒருவன் அடிக்கப்படலாம். இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டான், அவனுக்காக என் ஆர்கன்ஸை நான் கொடுக்குறேன், என் கிட்னியை கொடுக்குறேன், என் கல்லீரலை கொடுக்குறேன் அப்படின்னு வருவான். ஒருத்தன் குடிச்சு குடிச்சு வீணா போன அவனுக்கு எவனாவது கொடுப்பானா? கிட்னி கொடுக்க மாட்டான். ஆனா அந்த நிலைமையில் இருந்த நம்மை, பாவிகளாக இருந்த நம்மை, நமக்காக அவர் ஒரு உறுப்பை இல்ல உடலையே கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இதை உணர்ந்து நீங்க வாழ்றீங்க பாருங்க, இதுதான் கிறிஸ்மஸ். புத்தாடை உடுத்துவது கிறிஸ்மஸ் அல்ல, கேக் வெட்டுவது கிறிஸ்மஸ் அல்ல, வீட்டில் ஸ்டார் தொங்கி விடுவது கிறிஸ்மஸ் அல்ல. இதெல்லாம் ஒரு அடையாளம். கிறிஸ்தவங்க வீடுங்கிறது அடையாளம். ஆமென். உண்மையான கிறிஸ்மஸ்ங்கிறது ஒவ்வொரு வினாடியும் அவருக்காக வாழ்வது. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அவரை போல வாழ்வது. சரி, இப்போ ஒரு கிறிஸ்மஸ் வந்துருச்சு, புரிஞ்சிருச்சா? ஒரு கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. அது அர்த்தத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எனக்காக அவர் மனுஷனா பிறந்தாரு, எனக்காக அடிக்கப்பட்டாரு, என் பாவங்களை சுமந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் செஞ்சிட்டாரு, உயிரோடு இருந்துட்டார். இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கன்னி வயிற்றில் பிறந்தார். உலகம் கேட்கலாம், எப்படி கன்னி வயிற்றில் பிறக்க முடியும் அப்படின்னா, அவர் கன்னி வயிற்றில், ஒரு ஆண் வயிற்றில் கூட அவர் பிறக்க முடியும். அவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அவரால முடியும். அவர் சொன்னால் நம்புவோம். இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் மனுஷனா பிறந்தார், எனக்காக பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 2வது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன? வருகை, மேக்ஸ், உதயமாகிறது. 2வது முறை எப்படி வரப்போறார் அப்படின்னா, ரகசியமா வரப்போறார். ஆமென் சொல்லுங்க. ஜெயிலுக்குள்ள ரகசியமா போனார் பாருங்க. ஒரு முறை பாதிரியார் வேஷத்துல போனாரு, இன்னொரு முறை எப்படி போனாரு? ரகசியமா போனாரு. ஆமென் சொல்லுங்க. இதுதான் வேதம் சொல்கிறது, இதோ திருடனை போல என்ன செய்கிறேன்? வருகிறேன். திருட சொல்லிட்டு வருவானா? உங்க வீட்டில் நாளைக்கு 12 மணிக்கு செய்ய போறோம், திருட போறோம், நகையெல்லாம் பீரோவில் வைங்க, அரிசி பானையில் வைக்காதீங்க, நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படி சொல்லுவானா? எப்போ வருவான்னு என்ன செய்யாது? தெரியாது. அதுபோல நீங்கள் நினையாத நாழிகையிலே அவர் என்ன செய்வாராம்? வருவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் நினையாத நாழிகையில வர்றாரு? ஏன் நினையாத நாழிகையில வர்றாரு? நமக்கு எல்லாருக்கும் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கும். ஒரு வயல்வெளியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓனர் இல்லை. ஓனர் எப்போ வேணாலும் வரலாம், ஏன்னா அது அவர் வயல். சொல்லிட்டு வரணுங்கிறதுனா கிடையாது, அவசியம் இல்லை. அவர் எப்போ வேணாலும் செய்யலாம், ஓனரு வரலாம். ஆமென் சொல்லுங்க. அவர் எப்போ வேணாலும் பார்க்கும்போது நாம வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதனால தான் அவர் எப்போ வேணாலும் வரலாம். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உண்மையா ஒருத்தன் வேலை செய்யறான், கவனிங்க. அந்த வயல்ல என்ன செய்யறான்? உண்மையா ஒரு 10 பேர் வேலை செய்யறான். 90 பேர் என்ன செய்யறான்? அப்போ வரமாட்டாரு அவரு. ஐயா ஆபீஸ்ல இருப்பாரு நேரம், இல்ல ஐயா பஸ்ல போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சிலவன் என்ன செய்வான்? கொஞ்ச நேரம் அப்படியே
அப்படியே உண்ட ஆனால் இன்னொரு 10 பேர் இருக்கிறான்ல, அவன் ஓனருக்கு பயப்பட மாட்டான். நான் வாங்குற சம்பளத்துக்கு அது எனக்கு ஒட்டணும். நான் வாங்குற காசுக்கு என்ன செய்யணும்னா உழைக்கணும், உண்மையாக இருக்கணும். என்னை நம்பி ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்கிறார்ல, சிலர் ஓனர் என்ன செய்வாங்க, வயல்லே நிற்பாங்க, அந்தாண்டு இந்த ஆண்டு செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் இந்த ஓனர் அப்படி இல்லை. என்னை நம்பி என்ன செஞ்சிருக்கிறாரு, நான் வேலை செய்வேன், நான் உண்மையாக வேலை செய்வேன் அப்படின்னு நம்பி விட்டுட்டு போயிருக்கிறார்ல, இந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த 10 பேர் என்ன செய்யறான், நான் வாங்குற காசு எனக்கு ஒட்டணும், என் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, என்னை நம்பி போயிருக்கிறாரு, அந்த நம்பிக்கைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் 90 பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பான், படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஓனர் வந்துருவார். யாருக்குங்க சம்பளம் கிடைக்கும்? அந்த உண்மையா வேலை செஞ்சான் பாருங்க, அவனுக்கு தான் சம்பளம் கிடைக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய எஜமானன் எப்போ வேணாலும் வரலாம். அவரு அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க. அப்போ எப்போ வந்தாலும் நான் பரிசுத்தமா இருந்தேன்னா, அவர் எனக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடுனேன்னா, அவர் விரும்புகிற வண்ணமா நான் வேலையை செஞ்சேன்னா, அவருடைய சித்தத்தை செஞ்சேன்னா, நான் எப்போ வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் உண்மையா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மையா இருக்கிறேன்யா, என் சொத்தே என் நேர்மதையா, என் சொத்தே பரிசுத்தம் தான்யா. சிலர்கிட்ட பணம் இருக்காதுங்க, அவங்க சொத்து எது தெரியுமா, அவங்கள்ட்ட இருக்க நேர்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஒருத்தவன்ட்ட நிறைய பணம் இருக்கலாம், அவன்கிட்ட கெட்ட பேர் தான் இருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பான், ஊரை அடித்து உலையில போடுவான். ஒருத்தவன்ட்ட பணமே இருக்காது, அவனை சொல்லுவான், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் சொன்னது தாங்க, தர்றன்னு சொன்னால் தருவாருங்க, தர்றன்னு சொன்னால் தருவார், கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பாரு, வர்றன்னு சொன்னால் வருவாருங்க, அவர் சொன்னது தாங்க, அவரை போல ஒரு தங்கமான மனுஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் இந்த நற்கீர்த்தி இருக்கு பாருங்க, நல்ல பேர் இருக்கு பாருங்க, இதுதான் தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எஜமானன் வரப்போறார், நம்ம எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவர் நினையாத நாளிகையில் என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ 2வது கிறிஸ்மஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். கிறிஸ்மஸ் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம்ல, 2வது கிறிஸ்மஸ் என்ன செய்யணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அவர் என்னைக்கு வேணாலும் என்ன செய்வார், வருவார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க, ஆனா புத்தியோட எதிர்பார்க்க மாட்டாங்க. பக்தி இருக்கும், ஆனா அந்த பக்தியோட என்ன இருக்காது, புத்தி இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம பைக்கில் போகிறோம், நம்ம வண்டி லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் கொடுக்குது. ஸ்ப்ளெண்டர்னா 70 கிலோமீட்டர் கொடுக்குது. கொஞ்சம் பல்சர் வாங்கினா 40 தான் கொடுக்குது. புல்லட் வாங்கினா 35 தான் கொடுக்குது, 30 தான் கொடுக்குது. நம்ம பைக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன செய்ய நமக்கு தெரியும். இருக்கிறீங்களா? ஒரு வழியிலே சொல்லுங்க. சரி, இப்போ நாம் ஒரு வேலையா போகிறோம், நல்லா கவனிங்க. ஒரு வேலையை என்ன செய்கிறோம், வெளியில் போகிறோம். அது 70 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு என்ன இருக்குது, 70 கிலோமீட்டர். நீங்கள் சரியாக 1 லிட்டர் போட்டு போவீங்களா, இல்லை 1 லிட்டர் கூட போட்டு போவீங்களா? 1 லிட்டரு கூட தான் போட்டு போகும். ஆமாவா இல்லையா? ஏன்னா போகிற இடத்துல முன்ன இருக்கும் பின்ன இருக்கும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியுங்க, எனக்கு நாலேஜ் இருக்குது, என் வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் போகிற இடத்துல முன்னே இருக்கும் பின்னே இருக்கும். அதனால 1 லிட்டர் என்ன செய்கிறேன், நான் கூட வண்டியில் என்ன செய்கிறேன். சிலர் பார்த்தீங்களா, பார்த்துருக்குறீங்களா, கரெக்டாக போட்டு போவாங்க, வண்டியில் நின்றுடும், அங்கேருந்து தான் செய்வாங்க,
தள்ளிக்கிட்டு போவாங்க. இரவு நேரமாக இருந்தால் தொலைஞ்சுது. இப்படி தான் ஒரு கூட்டம் பைபிளில் இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு, நல்லா கவனிங்க, இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் சொன்னல, இந்த கிறிஸ்துமஸை குறித்து என்ன இருக்குது உங்களுக்கு? இருக்கிறீங்களா? எதிர்பார்ப்பு, மணவாளன் வரப்போறார்ங்கிறத என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறாங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்யறாங்க? இயேசு வரப்போறாரு, நம்மள என்ன செய்ய போறாரு? அழைச்சிக்கிட்டு போக போறாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. புறப்பட்ட, நல்லா கவனிங்க, இந்த 10 பேரும் கன்னிகைகள். இவங்களுக்கு என்ன இருக்குது? எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இருந்தா என்ன இருக்கு? விசுவாசத்தினால தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்து 10 பேர் யாரு? பரிசுத்தமா கன்னிகைகளா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த 5 10 என்ன செய்யறாரு? 5 5ஆக என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். ஒரு நாள் இந்த 2வது கிறிஸ்துமஸ் வரும்பொழுது பிரியும், சபை பிரியும். இன்னைக்கு சபை பார்க்கும்போது ஒரே சபையா இருக்கும். அவர் வரும்போது தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குரு என்ன பண்ணாரா, 2 சீஷர்களை கூப்பிடுறார். 2 குழு என்ன செய்யறாரு? கூப்பிடுறார். அப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு குடம் பனி வேணும். பனினா என்ன? பனி. எனக்கு என்ன செய்யணும்? ஒரு குடம் பனி வேணும். பதனி இல்லை, பனி வேணும். பதனிக்கு போயிடக்கூடாது, பதனி கல் அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. பனி வேணும். நீங்க ஒரு குழுவா சேர்ந்துங்க, நீங்க ஒரு குழுவா சேர்ந்துங்க. இதுல ஒருத்தவங்க புத்தி உள்ளவன், இதுல ஒருத்தவங்க புத்தி இல்லாதவன். இந்த புத்தி இல்லாதவன் என்ன பண்ணான் தெரியுமா? நைட்டு ஃபுல்லா உட்காந்தான். ஒவ்வொரு இலையில இருக்கிற பனியும் குடத்துல என்ன செஞ்சான்? பிடிச்சான். எவ்வளவு பனி பிடிக்க முடியும்? மழையா இருந்தா பிடிச்சிடலாம். பனியில பிடிக்க முடியுமா? முடியாது. பார்த்தான், பொழுது விடிகிற வரைக்கும் குடம் தான் நிரம்பி இருந்துச்சு. மீதி என்ன பண்றது? தண்ணி எடுத்து ஊத்து. குரு கண்டா பிடிக்க போறாரு, என்ன பண்ணிடலாம்? பனியும் தண்ணியும் ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. தண்ணி எடுத்து ஊத்து. டேப்பை திறந்தானுங்க, தண்ணியை பிடிச்சானுங்க, குருகிட்ட கொண்டு வச்சிடானுங்க. இந்த புத்தி உள்ள கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா? நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டானோ. புத்தி உள்ள கூட்டம் எல்லாம் கவனிக்கணும். இவன் நைட்டு ஃபுல்லாக புத்தி இல்லாம தானே செஞ்சான்? விழுத்திருந்து ஒவ்வொரு பணியாக சேகரிச்சான். ஆனால் அந்த புத்தி உள்ளவன் என்ன தான் பண்ணனா, நல்ல போர்வையை எடுத்தான், துணிகளை போட்டான், விரிச்சான், அப்படியே விரிச்சிட்டு தூங்கிட்டான். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த அந்த போர்வையெல்லாம் புடிஞ்சான் பாருங்க, ஒரு குடம் நிரம்பிடுச்சு. ஒரு குடம் என்ன செஞ்சிருச்சு? நிரம்பிடுச்சு. இப்போ இந்த பனி குடமும் வருது, கால்வாசி தண்ணி, கால்வாசி பனி, முக்கால்வாசி. இப்போ ஆமாம் 11 மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. சரி, 11 மணி சொல்லி வைப்போம், அப்பதான் இப்போ திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்போ 2 குடமும் எங்க வருது? குருவுக்கு முன்னாடி வருது. குரு ஒண்ணுமே சொல்லல, இதை கொண்டு போய் அப்படியே வெயில்ல வைங்கன்னாரு. என்ன நடந்திருக்கும்? பனியெல்லாம் அப்படியே ஆவியா போயிட்டு ஒரு குடமும். இதுல குடம் தான் போனது, முக்கா குடம் அப்படியே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு கதையா இருக்கலாம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், சபையை 2ஆ பிரிப்பார் அவரு. செம்மறியாடு ஒரு பக்கம் இருக்கும், வெள்ளாடு ஒரு பக்கம் இருக்கும். பேரு தான் வெள்ளாடு, இது பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். யார் வீட்டு பானையில்
என்ன இருக்கு? அரிசி இருக்கு. இன்னும் நம்ம ஊர் ஆடுலாம் மீன் குழம்புலாம் திங்குதான், மீன்லாம் திங்குதான். இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படியே ஆடு வளர்ப்பீங்க, மீன் திங்கிற மாதிரி, மீன் குழம்பு திங்கிற மாதிரி. ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப பேர் என்னது? வெள்ளாடு. பேர் என்ன? கிறிஸ்தவங்கள். பேரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பரலோகம் போயிட முடியாது. சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகம் போயிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டா பிரிக்க போறார். ஒரு கூட்டத்துக்கு வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பேருக்கு என்ன பேரு? செம்மறியாடு. இடது பக்கத்தில் இருக்கிறவங்க இங்க வலது பக்கம் இடது பக்கம் உட்காந்துருக்கலாம், தப்பு இல்லை. அவர் பிரிக்கும் போது நீங்க எந்த பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க போறதான். இப்போ நீங்க நினைச்ச கூடாது நாங்களாம் இடது பக்கம் வந்துட்டோம்னு. இங்க பிரச்சனை இல்லை, அவர் பிரிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் வரும்போது என்ன செய்ய போறாரு? ரெண்டா என்ன செய்ய போறாரு? பிரிக்க போறாரு. ஒன்னு செம்மறியாடு, இன்னொன்னு வெள்ளாடு. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரெண்டு நிலைமை நமக்கு தெரியும். இப்போ இந்த புத்தி உள்ளவங்கள்ட்ட வந்துருங்க. இந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க? மணவாளன் எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு, அவர் காலத்திலே சொன்னாரு. 2000 வருஷம் ஆயிட்டு, இன்னும் வரல. அதனால வராம இருந்துருவாரா? ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருக்கு நமக்கு 1000 வருஷம் இருக்குல்ல, அவருக்கு ஒரு நாள். அவர் எவ்வளவு பெரியவர். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு 1000 வருஷம் இருக்கு பாருங்க, அது அவருக்கு ஒரு நாளும் நேற்று கழிந்த நாளை போல இருக்குது. நமக்கு தான் 1000 வருஷம். அப்ப அவருடைய கணக்கு படி பார்த்தா 2 நாள் தான் ஆயிருக்கு அவர் போய். இல்லையா சொல்லுங்க. நமக்கு தான் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சீக்கிரமா தான் வரப்போறார். நமக்கு தான் புரியல அது. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. யாரெல்லாம் பிதா நட்ட நாட்டெல்லாம் பூமியில இருக்கு, அந்த நாட்டெல்லாம் சேர்க்கும் வரை அவர் அமைதியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கவனிங்க. இப்போ போறாங்க, 2 பேரும் போறாங்க, பிரிக்கிறார் ஆண்டவர். வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் வண்டி மட்டும் எடுத்து போறாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் மட்டும் என்ன செய்யறாங்க? போட்டு போறாங்க. எக்ஸ்ட்ரா பெட்ரோல் என்ன செய்யல? இல்ல. ஏன் கூட கொஞ்சம் என்ன செய்யல? பெட்ரோல் போட்டா குறைஞ்சா போயிருவோம். இவ்வளோ எதிர்பார்த்திருந்தாங்களே. அந்த அஜாக்கிரதை. வேதத்தில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களா இருங்கள். எப்போயும் செருப்பு போட்டு என்ன செய்யணுமா? இருக்கணும். காரணம் என்ன? அவர் எப்போ வந்தாலும் பறந்து போகணும். ஆமென் சொல்லுங்க. மிலிட்ரி ஆஃபீஸர், அந்த மிலிட்ரி மேன்லாம் பார்த்தீங்கன்னா காலில் ஷூவோட தூக்குவாங்க. எப்போ அந்த சைரன் அடித்தாலும் உடனே கண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஷூ லேஸை பெரிய செஞ்சுட்டு இருக்க முடியாது, கட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் எப்போ வேணாலும் வரலாம், இப்பயும் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளானைக்கு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம், 1000 வருஷம் கழிச்சு வரலாம். ஆனால் எப்போ வந்தாலும் நீ போவதற்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த புத்தி இல்லாதவன் என்ன பண்றான்? இப்போ வந்துருவார், அவரு இருக்கிற எண்ணம் போதும் அப்படின்ட்டு போறான். புத்தி உள்ளவன் என்ன பண்ணா? வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் கேக்குது. இப்போ இந்த புத்தி இல்லாதவங்க தீவட்டி இருக்குல்ல, விளக்கு இருக்குல்ல, அது என்ன செய்யுது? இருந்த எண்ணெய் எரிஞ்சு அணைய போகுது. பார்க்குறாங்க, இன்னும் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். சத்தம் கேட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்துடுவார். நம்ம தீவட்டிலாம் அணைஞ்சு இருக்குது, இதோட நம்ம எப்படி மணவாளனுக்கு எதிர்த்து கொண்டு போகிறதுன்னு சொல்லி தவிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை தோன்றுது. பக்கத்தில் இருக்கிறாங்களா புத்தி உள்ளவங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கடன் கேட்போம். அவங்க சொல்லிட்டாங்க, அப்பா உனக்கு கொடுத்துட்டேன்னா என்னதான் அமைஞ்சிரும், ஒன்று தான் அமைஞ்சிரும்.
நீனும் போய் சேர முடியாது, நானும் போய் சேர முடியாது. நீ போய் என்ன பண்ணு, ஒன்று விற்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. வாங்க போற நேரத்தில் யார் வந்துட்டா? மலவான் வந்துட்டார். அப்ப யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பா? இந்த 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கிறிஸ்து மறுபடியும் வருவார், ரகசியமாய் வருவார், நம்ம அழைத்து கொண்டு போவார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பக்தியோடு இருந்தாங்க, கன்னிகையா இருந்தாங்க, எதிர்பார்த்து இருந்தாங்க, விசுவாசத்தோடு இருந்தாங்க. ஆனா என்ன இல்ல? புத்தி இல்ல. நமக்கு பக்தி மட்டும் பத்தாது, என்ன வேணும்? கொஞ்சம் புத்தியும் வேணும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2வது முறை அவர் எப்படி வர போறாரு? ரகசியமா வர போறார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்க தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் தெரியுமா? ஏரோப்ளேன் ஓட்டுற 2 பேர் கிறிஸ்தவங்களா என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த தேசம் இன்னைக்கும் விசுவாசிக்குது, ஆண்டவர் எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டார்னா 2 பேருமே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வச்சுங்களேன், உள்ள இருக்க நிலைமை என்ன வருது? இதை வச்சு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ட்ரெயின் ஓட்டுறவர் ஒரு கிறிஸ்தவர், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர். அவர் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாரு. அவர் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு, அவர் காணா போயிடுவாரு. ட்ரெயினோட நிலைமை, ஏரோப்ளேனோட நிலைமை, பஸ்ஸோட நிலைமை, மோட்டார் சைக்கிள் நிலைமை. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். இமை பொழுதிலே கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த நேரத்தில் நாம் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு பல சபைகள் கைவிடப்படும், பல விசுவாசிகள் கைவிடப்படுவாங்க. இன்னும் சொல்றேன், பல பாஸ்டுங்க கைவிடப்படுவாங்க. பாஸ்டா இருக்கிறதுனால பரலோகம் போயிட முடியாது. பரிசுத்தவானா இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். பாஸ்டர் குடும்பங்கள் கைவிடப்படும், பாஸ்டர் மனைவிகள் கைவிடப்படுவாங்க, பாஸ்டர் பிள்ளைகள் கைவிடப்படுவாங்க. பாஸ்டருக்கு பிள்ளையா இருக்கிறதுனால எங்க போயிட முடியாது. பாஸ்டரா இருக்கிறதுனால, பாஸ்டருக்கு மனைவியா இருக்கிறதுனால, பாஸ்டர் பிள்ளைகளா இருக்கிறதுனால, சபையில் இருக்கிறதுனால, ஞானசனா எடுத்து இருக்கிறதுனால, காணிக்கை கொடுத்ததுனால எங்க போயிட முடியாது நம்ம. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா மட்டும் தான் போக முடியும். அந்த 5 பேர் யாரு? புத்தி உள்ளவங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ 2வது கிறிஸ்மஸ் எப்படி வரப்போகுதுன்னா, ரகசியமா வரப்போறார் அவரு. அப்போ யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ, வசனம் எனக்கு நேரம் இல்லை, இப்போ ஆண்ட சொல்றாரு, 2 பேர் திருகு அரைச்சிட்டு இருப்பாங்களாம். என்ன செய்வாங்க? அக்கா இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன குழம்புக்கா? அது வத்த குழம்பு போட்டு வச்சேன், நீ வத்தலாவே இருக்க, வத்த குழம்பு சாப்பிட்டுட்டே இரு அப்படின்னு பேசிட்டு இருப்போம். ஆமென். அல்லேலூயா. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் காணா போயிருவாங்க. எந்திரம் மட்டும் சுத்திட்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. 2 பேர் ஏறு ஓட்டிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தவன செஞ்சிருவானா? எடுத்துக்கொள்ளப்பட்டுருவானா? 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்களா, ஒருத்தவங்க என்ன செய்யப்பட்டுருவாங்களா? அல்லேலூயா. இது ஒரு அடையாளம் தான். 2 பேர் கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். ஏறு ஓட்டு 2 பேர் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளப்படலாம். திருகு அரைத்து கொண்டிருக்கிற எந்திரம் அரைத்து 2 பேர் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளப்படலாம். அந்த 2 பேரும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். உயிரோடு இருந்தா. மரித்துட்டா கதை வேற. இல்லை கவனிங்க, ஆண்டோட வருகைக்கு முன்னாடி நம்ம மரணம் இருந்துட்டா அதோடைய சம்பவம் வேற. ஆனால் உயிரோடு இருப்போம்னா நம்ம அந்த முதல் வருகையில், அந்த ரகசிய வருகையெல்லாம் செய்யணும், நாம எடுத்துக்கொள்ளப்படணும்.
அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கூட என்னென்ன இருக்குது? ஆண்டுடைய கிருபை இருக்கு, இருக்கா இல்லையா? நம்ம கிருபை இருக்கிறதுனால தான் எத்தனை பேர் விழுந்தாலும் எத்தனை பேர் பாவம் செஞ்சாலும் நம்மளை அந்த கிருபை கழுவிக்கிட்டே இருக்குது, அந்த ரத்தம் கழுவிக்கிட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. பூமியிலிருந்து அவர் ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் பூமியெல்லாம் செய்யுது, ஏதோ ஒரு மூலையில் படிஞ்சு இருக்குது. அந்த ரத்தம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. அந்த ரத்தத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கல்வாரி மலை மேல சிந்தின ரத்தம் இன்னைக்கு பூமியில தானே செய்யுது இருக்கு. அந்த ரத்தம் பிதாவை நோக்கி என்ன செய்யுது? பரிந்து பேசுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபேலோட ரத்தம் பேசுனுச்சான். என்ன பேசுனுச்சான்? அட பாவி, என்னை கொன்னுட்டியடா, அவனை சும்மா விடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு பேசுனுச்சான். ஆனா இயேசுக்கு சொல்ற ரத்தம் எப்படி பேச தெரியுமா? அவனை சும்மா விட்டுருங்க ஆண்டவரே, அவனுக்காக தான் அடிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ இந்த ரத்தம் பூமியிலிருந்து பிதாவை நோக்கி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பித்து கொடுக்கிறது. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். நீ நடக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எங்கே போகணும், யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, அத்தனையும் இந்த பைபிள் இருக்குது. ஆமென். அப்போ இந்த பைபிள் என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படும், வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படும். மூன்றாவது சபை, உண்மையான சபை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்துக்கொண்ட பிறகு என்ன இருக்காதுங்க? என்ன இருக்காது? ரத்தம் இருக்காது, வார்த்தை இருக்காது, சபை இருக்காது. அப்ப மனுஷன் மட்டும்தான் இருப்பான், அறக்குறையா வாழ்றான் பாருங்க, அவன் மட்டும்தான் இருப்பான். அவன்கிட்ட இந்த புஸ்தகம் இருந்தாலும் இதுக்கு அர்த்தம் என்ன செய்யாது? தெரியாது. நான் அர்த்தம் சொல்றேன், எல்லாரும் போயிடுவாங்க மேல. அப்பதான் ஒரு பஞ்சம் வரும், வசனம் பஞ்சம். நதியில், இந்த நதியிலிருந்து இன்னொரு நதிக்கும், இந்த கடலிலிருந்து இன்னொரு கடலுக்கும், இந்த எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு நீங்க போனாலும் அங்க என்ன கிடைக்காதான்? இந்த வார்த்தை கிடைக்காது. அதனாலதான் படிங்க படிங்கன்னு நம்ம தலையில அடிச்சுக்கிறோம். உட்கார்ந்தாலும் படிங்க, எந்திரிச்சாலும் படிங்க, நின்னாலும் படிங்க, தூங்கினாலும் படிங்க. எங்கெல்லாம் வேத வசனத்தை கேட்க முடியுதோ கேளுங்க, தூங்காம கேளுங்க. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? வாங்க ஒரு காணிக்கை பாட்டு பாடுங்க, காணிக்கை போடுங்க, போங்கன்னா முடிஞ்சிடும்ல. எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தை இது இங்கே தானே இருக்கிறது. இந்த வார்த்தை தான் மாத்தும் உங்களை. இன்னைக்கு பண்ண பிரசங்கம் நாளைக்கு உங்களுக்கு மறந்துடலாம், ஆனா அடுத்த வாரம் உங்களுக்கு ஞாபகம் வரும், அடுத்த மாசம் ஞாபகம் வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உலகம் கிறிஸ்மஸ் டான்ஸ் வச்சா கூட்டம் வருது, வசனம் சொல்றதுக்கு என்ன வர மாட்டேது? கூட்டம் வர மாட்டேது. ஏன்னா வசனம் தள்ளுபடி ஆயிற்று, வசனம் கசப்பா இருக்குது, வசனத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. வசனம் என்ன ஆயிடுச்சுங்க? தள்ளுபடி ஆயிட்டு. நாம அந்த நாளை கைவிடப்பட்டுட்டோம்னா வசனத்தை கேட்கும் நினைச்சாலும் உங்களை கேட்க முடியாது. அப்ப ஆசை வரும், ஐயோ வசனத்தை சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லையே. வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பாடு கேட்காது. ஆமாவா இல்லையா? நமக்கும் அப்படிதான். சாப்பாடு நல்லா இருக்கும், நிறைய இருக்கும், அன்னைக்கு என்ன இருக்காது? பசிக்காது. சாப்பாடு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் தட்டு முடியாது இல்லாமல் போயிருக்கும், அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? பசி வரும். அப்போ வரும், ஐயோ வசனத்தை சொன்னா நல்லா இருக்குமே, சொல்றதுக்கு ஆள் இருக்காது. வசனம் இருக்கும், புக்கா இருக்கும், அது சொல்றதுக்கு என்ன இருக்காது? உண்மையான ஊழியக்காரங்க என்ன செய்ய இருக்க மாட்டாங்க. அவங்களாம் எங்க போயிருப்பாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அதில் தான் நாங்கள் சொல்றோம், ஆண்டவர் எப்போ வந்தாலும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும், பரலோகம் போயிடணும். ஆமென் சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் தான் கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னா அவரை தேடி வந்திருக்கணும் நம்ம. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? அல்லேலூயா. இது ஒரு பரீட்சை.
இது ஒரு சோதனை ஓட்டம். இந்த பூமி வாழ்க்கை சோதனை ஓட்டம். இது நிரந்தரம் கிடையாது. இது வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இதான் நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கோம். நாம எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. ஆமென். இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதம்மா. இது உங்க ஊர் இல்ல, உங்க நாடு இல்ல, இது வாடகை வீடு. நித்திய வீட்டுக்கு போக போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டே வீடு தான் அங்க நித்தியத்துல. ஒன்னு நித்திய ஜீவன், இன்னொன்னு நித்திய ஆக்கினை. ரெண்டுமே நித்தியம். அந்த ஆக்கினைக்கும் அழிவுக்கும் அழிவு இல்லை. நித்திய ஜீவனுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. இன்னைக்கு நெருப்புல தூக்கி போட்டா 2 நிமிஷம் துடிப்பான், செத்துருவான். ஆனா அந்த நரகத்தில் தூக்கி போட்டா சாவே கிடையாது. புடு சாகுறது இல்ல. ஆமென். யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலையும் கஷ்டப்பட்டு அந்த உலகத்திலையுமே கஷ்டப்படணுமா நம்ம? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சத்தம் சிந்தினாரா? இந்த உலகம் வாழ்க்கையை நம்ம சதை நினைச்சிட்டு இருக்கிறோமே, சிற்று இன்பம் மோகத்தினால மூழ்கி இருக்கிறோமே, அல்ப சந்தோஷத்துக்காக அந்த நித்திய ஜீவனை நம்ம இன்று இழந்து கொண்டிருக்கிறோமே. யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நித்திய வருகையிலே வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டாரு, இன்னொரு முறை செய்ய போறாரு, ரகசியமா வர போறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப 2 கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. முடியல, பிரசங்கத்தில் சொல்றேன். ஒரு கிறிஸ்மஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் என்ன செய்வார்? ரகசியமா, ரகசிய கிறிஸ்மஸ்ல வந்து என்ன செய்ய போறாரு? நம்மள அழைச்சிட்டு போறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? ஆமென் சொல்லுங்க. போயிடுவோமா? ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க அல்லேலூயா. எதை இழந்தாலும் அதை இழந்துடக்கூடாதுமா. இந்த உலகத்தில் என்ன வேணாலும் இல்லாமல் போகலாம். அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போகலாம், வீடு வாசல் இல்லாமல் போகலாம், சொத்து சுகம் இல்லாமல் போகலாம், வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். எதை இழந்துடக்கூடாது அன்ற சொல்றாரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? எவ்வளவு பேர் ரட்சிப்பது? நான் வசந்தகுமார் ஐயா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. சொன்னேன், ஒரு அப்பா பிள்ளை ஃப்ரெண்டு 3 பேரும் போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். கதை தானே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கத்தை விட எது பிடிக்குது? கதை பிடிக்குது. கதை சொன்னால் தான் புரியுது. 3 பேரும் நடுக்கடல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கப்பல் பழுதாகி, அந்த போட்டு பழுதாகி என்ன செய்யுது? தண்ணியில் மூழ்குது. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட்டு தான் இருக்கிறது. என்ன இருக்கு? அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க என்ன செய்யலாம்? அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு கரைக்கு வரலாம். இப்போ இதில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா, இந்த அப்பாவும் பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அப்பாவும் பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ஃப்ரெண்டு வந்தான் பாருங்க, அவன் ரட்சிக்கப்படாதவங்க. அவன் ரட்சிக்கப்படலைங்கிறது யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தெரியும். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் தான். நீங்கள் இந்த போட்டில் இருக்கிறீங்க, நீங்களும் உங்கள் பிள்ளையும் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பையனும் இருக்கிறீங்க. என்ன செய்வீங்க? உண்மையாவா? பேச்சில் சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, நாங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கு செத்தாலும் நாங்க எங்க போயிருவோம்? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லைஃப் ஜாக்கெட் உனக்கு தான். நீ போய் பூமியில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள் சொல்லி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி கொடுத்தாங்க. ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? ரட்சிப்புனா என்ன? காப்பாற்றப்படுதல். இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், அதுக்கு பேர் தானே அது ரட்சிப்பு. அப்போ நாங்க செத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு நீ கரையில போய் பொழைச்சிக்கு, ரட்சிக்கப்படு, ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி அனுப்புறான் பாருங்க. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அந்த ரட்சிப்பு அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாங்க 2 பேரும் இன்னைக்கு மரிச்சாலும் எங்க போயிருவோம்? ஆண்டவர்கிட்ட போயிருவோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. இந்த லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்தவர் யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த லைஃப் ஜாக்கெட்ல தான் இன்னைக்கு உயிர் ஓடிட்டு இருக்குது, வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இவன் வந்து நல்லா ஊழியம் செஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இவன் வந்து மறுபடியும் ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு பாவியா இருந்தானா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினேன்டா, நான் வந்தாவது கரையில் செஞ்சிருப்போம், நல்லா வாழ்ந்திருப்போம் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க, அவர் உயிரையே கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ பிரசங்கத்துக்கு வாங்க. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, இப்போ ஆணுடைய வசனம் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, ரத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, மூணுமே பூமியில் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒளி போன உடனே முழுமையாய் பூமி என்ன செய்யும்? இருளாய் மாறிடும். இருளுங்கிறது பிசாசுடைய ஆதிக்கம். ஆமென் சொல்லுங்க. இது இன்னைக்கு மூணு இருக்கும் பொழுதே இந்த ஆட்டம் ஆடுறானே, நம்மளுக்கு பரிந்து பேசுறது என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு.